நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம். செங்கல்பட்டுல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பார்க்க போறேன். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி வந்து 5/7/1992. 5/7/1992 சார்? ஆமா மேடம். பிறந்த நேரம் காலை 9 மணி. 9 AM செங்கல்பட்டு. 9 AM செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம லக்னம். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் சிம்ம லக்னமா சார்? ஆமா மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு வேலை எப்ப திரும்ப கிடைக்கும்னு கேட்கணும் மேடம் ஐயா கிட்ட. உங்களுக்கு நீங்க எல்லாரும் என்ன சோதனை பண்றதுக்குன்னே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிம்ம லக்கணமா கடக லக்கணமா 9 மணிக்கு பிறந்தேன்றீங்க. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி லக்கணம் மாறுது. எனக்கு பைத்தியம் முடிச்சுட்டு லைவை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்கு. ஐயா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஐயா. செவ்வாய் தசை சூரிய புத்தி முடிச்சுட்டு எங்க அப்பா இறந்துட்டாரு. செவ்வாய் தசை சூரிய பக்தி உங்க அப்பா இறந்துட்டாருன்னா நீங்க கடக லக்கணம். சூரியன் 12ல் இருக்கிறார். சூரிய புத்தி முடிஞ்சதான் சந்திர புத்தியில இறந்தாருங்க. சந்திர பக்தி இல்லையா? சந்திர புத்தியில செவ்வாய் தசை சந்திர புத்தியில எங்க அப்பா இறந்துட்டாரு. நேரத்தை அப்படி தள்ளி போட்டோம்னா செவ்வாய் தசை சூரிய பக்தியில இறந்துருப்பார். விரயத்தில் இருக்கிறது. இந்த பாருங்க, 8 நிமிஷத்துல லக்கணம் மாறுது. 8:50 வரைக்கும் 8:50 வரைக்கும் கடக லக்கணம். இந்த பாருங்க, என் புத்தி சந்தேக புத்தி. லக்கணத்தை லக்கணத்தை கணிக்காம வாய்க்கு வந்த பலன்களை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஐயா செவ்வாய் தசை வந்து 9ல இருந்தா அப்பாவுக்கு அந்த செவ்வாய் தசையில இந்த லைவ்ல எல்லாம் இப்படி பேச முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 டிகிரி லக்கண முனையில் இருக்கு. நீங்கள் பூர நட்சத்திரத்திற்கு கோச்சார ரீதியாக தான் பலன் சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்கள் யாரும் இப்போ நல்லா இல்லை. இப்போ ராகுதசை கடக லக்கணம்னா ராகுதசை இப்போ தான் சொன்னானே போனாலும் அப்படியே சுத்தமாக கடன்லேயே தான் கொண்டு போகும். ராகுதசை ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை இது சரியில்லைங்க. ராகுதசை குரு புத்தியில வேலை போயிடுச்சு. ராகுதசை குரு புத்தியில வேலை கஷ்டம் பண்ணிட்டாங்க. வேலை போயிடுச்சா? ஆமாங்க ஐயா. குரு சுக்கிரன் சூரியன் எல்லாம் தொடர்பு கொண்டு 6 கூடியவர் 6ஆம் இடத்தை பார்த்து கடக லக்கணத்தை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. வேலை போகிறது 6ஆம் போன நேயர் வந்து கடனாயிடுச்சுன்னு 6ஆம் பாவக பலன்னு சொன்னார். உடனே அவருக்கும் கடக லக்கணம் தாயான்னு. இப்போ நீங்கள் 8 நிமிஷத்தில் லக்கணம் உங்களுக்கு மாறுது. 8-9 மணிக்குன்னு சொல்கிறீங்க. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கும் தோணும், உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்கா நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்தாலா சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலான்ட்டு? சிம்ம லக்கணம் நினைச்சிட்டு இருந்தேன். சிம்ம லக்கணம் ஏன்னா நம்ம மனசு என்னன்னா எது நல்லதோ அது தானே எடுத்துக்கும். நான் தான் ஜோசியத்தில் மனசை கழட்டி வச்சுட்டு பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவேனே. இந்த அமைப்பின் அடிப்படையில் வேலைகளை போயிடுச்சு. ராகுதசை சனி புக்தி வரைக்குமே சரியாக இருக்காது. என்னதான் இருந்தாலும் தசா புக்திகள் பெருசாக மாறாது. 1 மாதம் 2 மாதம் மாறும். சனி பக்தி கடகமாக இருந்தாலும் சிம்மமாக இருந்தாலும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்கும். குரு பக்தியில் வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் கடக லக்கணம் தான். அப்பா வந்து விரயமாயிட்டார்னாலே விரய பாவகத்தில் சூரியன் இருந்தாலும் தான் வந்து விரய பாவகம். புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க. கடக லக்கணமாக இருந்தால் இது உங்களுக்கே வந்து புதன் வந்து சனியின் பார்வையில் இருக்கிறாரு. இந்த அமைப்பில் வந்து எந்த லக்கணம் இதில் தாங்க பலன்களே மாறுறது. இதில் தாங்க 8 நிமிஷத்துக்கு 9 மணின்னு ஆவரேஜாக கொடுக்குறீங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் 2K கிட்ஸ் இப்போ பிறந்த குழந்தைகளாம் எப்படி கொடுக்குறோம்? 9 மணி 1 நிமிடம், 9 மணி 2 நிமிடம்னு கொடுக்குறாங்கல்ல. இதை கேட்டால் நீங்களும் என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா எழுதி வச்சுருக்கிறாங்க, டாக்டர் கொடுத்த டைம் தான்னுவீங்க. எந்த டாக்டர் கொடுக்குற டைமும் சரியா இல்லைன்னு திருப்பி சொல்லி எனக்கே வெக்கமாக போரடிக்குது. கடக லக்கணமாக இருக்கிறதுக்கு ஒரு வேலை அமைப்புகள் இருக்குது. எந்த லக்கணமாக இருந்தாலும் சிம்ம லக்கணத்திற்கும் கடக லக்கணத்துக்கும் சனி புக்தி வேலை செய்யாது. சனி புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு 2027 10வது மாதம் வரைக்கும். அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அட்டமத்து சனி சிம்மராசிக்கு நடக்க 10/2027 வரைக்கும் ராகுதசையில் சனி புக்தி நடக்க எந்த லக்கணமாக இருந்தாலும் கடகம் சிம்ம 2 தவிர வேறு எந்த லக்கணம் இல்லை. 2க்குமே சனி ஆகாத கிரகம். ஒரு 1.5 வருஷம் இருக்கிற வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பியூன் வேலை தான் கிடைக்கும். மேனேஜர் வேலை பார்த்த ஆளுக்கு பியூன் வேலை தான் கிடைக்கும். மேனேஜர் வேலை பார்த்து கிடைக்கிற வேலைக்கு போங்க. பூர நட்சத்திரத்திலே போகும்போது 2026 கையில் 10 காசு இல்லாமல் பொண்டாட்டி தயவில், அப்பா தயவில், அம்மா தயவில் இப்படித்தான் இருக்க வைப்பார்.
அதனால் வந்து ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். 2026 முடியட்டும், சனி புக்தி முடிகிற தருவாயில் புதன் புக்தியில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிருக்கும். சரியா? சரிங்க ஐயா. சரி, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.